வணக்கம் நண்பர்களே. இங்கே எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் சார்பாக ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வருடம் நான் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிட்டு வரேன். இந்த வருடமும் ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஆஸ்பிரண்ட்ஸ் இன்னொரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஒர்க் ஷாப் இன்னொரு கண்டக்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது இல்லாமல் 2024 ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணி செலக்ட் ஆக முடியாத சில ஸ்டூடெண்ட்ஸும் இன்னொரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 21 ஜூலை ஒரு ஒர்க் ஷாப்பை சென்னையில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஷாப்னுடைய டீட்டெயில்ஸை நம்ம சேனல் கம்யூனிட்டி பேஜில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து கம்யூனிட்டி பேஜில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்க்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பாருங்கள். சரி, இந்த ஒர்க் ஷாப் இது என்ன, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். எப்பயுமே ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ மூலமாக ஒர்க் ஷாப் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். அதை தான் இப்போ நான் செய்ய போகிறேன். சரி, ஒர்க் ஷாப் இந்த பேர்லேயே இருப்பது போல் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஒர்க் பண்ண போகிறீங்க. ஐஏஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு 8 மணி நேரம் ஒரு ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு சில ஆக்டிவிட்டீஸை இன்டெகிரேட்டடாக செய்யணும், ஃபோக்கஸோடு செய்யணும், கான்சன்ட்ரேஷனோடு செய்யணும். இந்த வேலைகளை என்னுடைய கைடன்ஸ் கீழே, என்னுடைய லேர்னிங் கீழே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக செய்ய போகிறீங்க. இதுதான் இந்த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங், படிக்கிறது, கோர் சப்ஜெக்ட் நாலேஜை நீங்கள் கெயின் பண்ண போகிறீங்க. இதை என்சிஆர்டி புக் மூலமாக நீங்கள் கெயின் பண்ணுவீங்க. நான் சொல்லித்தருவேன், நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ரெண்டாவது ஆக்டிவிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். அதை நியூஸ் பேப்பர்லேருந்து லேர்ன் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன், நீங்கள் லேர்ன் பண்ணி நோட்ஸாக எடுக்கணும். மூன்றாவது ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நம்ம அங்கே செய்ய போகிறோம். ஆன்சர் ரைட்டிங்கில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதையும் நான் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லித்தருவேன், நீங்கள் அதை லேர்ன் பண்ணுவீங்க. நான்காவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ண போகிறோம், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ இந்த 4 ஆக்டிவிட்டீஸையும் இன்டெகிரேட்டடாக நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பில் செய்ய போகிறீங்க. இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணி முடிக்கும்போது எக்ஸாம் சம்மந்தமான பெரும்பாலான டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிடும். அது இல்லாமல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதால உங்களுக்கு குழப்பம் இருக்காது, பயம் இருக்காது. அந்த ப்ரிப்பரேஷன் சம்மந்தமான ஸ்கில்ஸை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த ஒர்க் ஷாப்பில் லேர்ன் பண்ணிவிடுவீங்க. அது இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு ஆஸ்பிரண்ட் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கரெக்ட் மைண்ட் செட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபர்தராக மெயின்டைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஷாப். இந்த ஒர்க் ஷாப்பை ஆன்லைனில் நடத்த சொல்லி ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க. ஆன்லைனில் நடத்த முடியாது, நடத்தினா அந்த பர்பஸே டிஃபீட் ஆகிடும். காரணம் என்னென்னா, இந்த ஒர்க் ஷாப்பில் நீங்கள் பண்ண போகிற இந்த 4-5 ஆக்டிவிட்டீஸை நான் ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன், இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். கைடன்ஸ் வீடியோஸ் இருக்குது. அது இல்லாமல் சாம்பிள் அனாலிசிஸ் வீடியோஸும் இருக்குது. உதாரணத்துக்கு நியூஸ் பேப்பர் ஸ்டடிங்க்கு வீடியோஸ் இருக்குது. ஸோ என்னுடைய அட்வைஸின் படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இது ஆக்சுவலாக வீட்டில் ரெகுலராக பண்ணணும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் இதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களால அதை கரெக்டாக, ப்ராப்பராக, இன்டெகிரேட்டடாக, கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ப்ரிப்பரேஷனை கரெக்டாக அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க வீட்டில். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணும்பொழுது என்னோட கைடன்ஸ் கீழே இந்த வேலையை நானே செய்ய வச்சுருவேன். அப்போ எந்த விதமான குழப்பமோ பிரச்சனையோ சிக்கலோ உங்களுக்கு இருக்காது. அதனால தான் இதை நான் ஆஃப்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண சொல்கிறேன். நேராக வந்து இந்த ஒர்க் ஷாப்பை நான் அட்டன் பண்ண சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து நேராக வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் ஒர்க் ஷாப் தயவுசெய்து கேட்காதீங்க. இந்த வருடம் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணேன், நான் நடத்தின ஒர்க் ஷாப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த ஒர்க் ஷாப்பை நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நீங்கள் ஃபர்தராக லேர்ன் பண்ணுவீங்க. அதனால் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். 2024 நீங்கள் கொடுத்து ஒரு வேளை செலக்ட் ஆக முடியலனாலும் நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அது இல்லாமல் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை எப்படி இன்டெகிரேட்டடாக பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு படிக்கிறது தனி ஆக்டிவிட்டி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமையும் மெயின்ஸ் எக்ஸாமையும் போய் அட்டன் பண்ணுறது, அந்த கேள்விக்கு பதில் அளிப்பது தனி ஆக்டிவிட்டி அப்படின்னு நினச்சிருக்காங்க. இந்த புரிதல் முற்றிலும் தவறு. படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது, கொஷின் பேப்பரை ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் ஒரே ப்ராசஸில் வரும். எல்லாமே இன்டெகிரேட்டட்.
அப்போ இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணும்போது இதையும் நீங்கள் லேர்ன் பண்ணிவிடுங்க. எப்படி படித்த விஷயங்களை எக்ஸாமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணிவிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப்பை வந்து அட்டன் பண்ணுங்கள். இந்த ஒர்க் ஷாப்பை யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷர் அட்டன் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். அல்லது ஏற்கனவே ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். 6 மந்த்ஸோ 1 இயரோ அல்லது பல வருடங்கள் நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருக்கீங்க, ஆனாலும் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியல, ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஏதோ இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குனாலும் நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த கேட்டகரிஸில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நான் ஜென்ரலாக ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண சொல்கிறது கிடையாது. ஸ்கூலை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ண சொல்லுவேன். ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், முடிக்க சொல்லுவேன். காலேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் இருந்து வேணால் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டன் பண்ண தேவை கிடையாது. ஒர்க் ஷாப்புக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும், மஸ்ட் பிரிங் திங்ஸ், அதையும் நான் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துருக்கேன். பென்னோ நோட் புக்கோ நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும். அது இல்லாமல் நியூஸ் பேப்பர் காப்பீஸ் கொண்டு வரணும். இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் காப்பீஸ் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த தேதியில் வெளிவரக்கூடிய இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் காப்பீஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஹார்ட் காப்பீஸே கொண்டு வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும். ஒருவேளை உங்கள் ஊரில் ஹார்ட் காப்பி கிடைக்கலன்னா சாஃப்ட் காப்பி கொண்டு வாங்க. மற்றபடி தயவுசெய்து ஹார்ட் காப்பீஸை அப்டெயின் பண்ணி கொண்டு வந்துருங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே, அதாவது 18th ஜூலை அண்ட் 19th ஜூலை இந்த 2 டேட்ஸில் வெளிவரக்கூடிய இங்கிலீஷ் ஹிந்து நியூஸ் பேப்பர் கொண்டு வாங்க. சிட்டி எடிஷன் நமக்கு முக்கியம் இல்லை, எந்த சிட்டி எடிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்க. ஓகேங்களா? ஏன்னா ரீஜனல் நியூஸ் நமக்கு முக்கியம் இல்லை, ஆல் இண்டியா நியூஸ் தான் நமக்கு முக்கியம். அந்த கோர் கண்டென்ட் தான் நமக்கு முக்கியம். சரி, நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் ஷாப்பில் நேராக சந்திக்கலாம். சேஃபாக வந்து சென்னையில் ரீச் ஆகுங்க. தேங்க்யூ.